இந்துக்கள் மீது அப்படி என்ன வெறி? இந்துக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல தான் தொடர்ந்து இந்துக்களை தாக்கிட்டு வந்தீங்கன்னு பார்த்தா, இப்போ இந்தியாவிலுமே தொடர்ந்து இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க. காஷ்மீர் பகல்காம்ல தீவிரவாதிகள் யார சுட்டு கொன்னாங்க? என்ன நாடுன்னு கேட்டு சுட்டாங்களா? இல்ல என்ன மொழி பேசுவீங்கன்னு கேட்டு சுட்டாங்களா? இல்ல எந்த ஊருன்னு கேட்டு சுட்டாங்களா? இந்து பேர் வச்சிருக்கிறவங்கள தீவிரவாதிகள் சுட்டாங்க. பேண்ட கலட்டி பார்த்து சுன்னத் செஞ்சிருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்து செய்யாதவங்கள பார்த்து சுட்டு கொன்னாங்க. தீவிரவாதிகளுக்கு மதம் கிடையாது. டெரரிஸ்ட் ஹேஸ் நோ ரிலிஜியஸ் சொல்லிட்டு தீவிரவாதிகள் தொடர்ந்து ஒரே ஒரு மதம் இந்து மதத்தின் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? காஷ்மீர் பகல்கம்க்கு சுற்றுலா வந்த இந்துக்களை சுட்டு கொன்னீங்க. அவங்க உங்க ஃபேமிலி முன்னாடியே சுட்டு கொன்னுட்டு இங்க நடந்ததை மோடி கிட்ட, பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் சொல்லுங்கன்னு தைரியமா சொல்லியிருக்கீங்க. காஷ்மீர் பகல்கம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஜார்க்கண்ட்ல இருந்து ஒருத்தர் ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காருங்க. என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க? தேங்க்யூ பாகிஸ்தான் ஃபார் பகல்கம் அட்டாக்னு சொல்லியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 28 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த அட்டாக்கு பாகிஸ்தானுக்கு ஒருத்தர் தேங்க் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லியிருக்கிற விஷயம், we will be more happy if RSS, BJP, பஜ்ரங் தள் are targeted. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, RSS, BJP-ல இருக்கிறவங்களை இன்னும் சுட்டு கொன்னீங்க அப்படின்னா இன்னும் நாங்க நிறைய சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்துக்கள் மீது எவ்வளவு ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்துக்கள் மீது எவ்வளவு தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்க. எங்கெல்லாம் முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்கிறாங்களோ தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர், பங்களாதேஷ், பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வெஸ்ட் பெங்கால்லயும் முஸ்லிம்ஸ் இந்துக்கள் மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தினாங்க. காஷ்மீர்ல இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பே கிடையாதுங்க. முஸ்லிம்ஸ் தொடர்ந்து இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டே இருப்பாங்க. அதுவும் 90s பீரியட்லாம் பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பண்டிட்ஸை வெளியேற்றிருக்கிறாங்க முஸ்லிம்ஸ். அது இல்லாம இனப்படுகொலையும் பண்ணியிருக்கிறாங்க, ஜீனோசைடும் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா காஷ்மீர் பண்டிட்ஸை முஸ்லிம்ஸ், பாகிஸ்தானுடைய முஸ்லிம்ஸும் எல்லாம் சேர்ந்து இந்துக்களை அவ்வளவு கொடூரப்படுத்தி இருக்கிறாங்க. இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துறது, இந்துக்களை படுகொலை பண்றது, தீவிரவாத தாக்குதல் நடத்துறது எல்லாமே மத்தியில பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு. காஷ்மீர்ல இந்துக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, முஸ்லிம்னால எவ்வளவு தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத தி காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால உணர முடியும். பங்களாதேஷ்ல முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டி, இந்துக்கள் மைனாரிட்டி. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. இந்து கோவில் அழிக்கிறது, இந்துக்களுடைய வீடுகளை அழிக்கிறது, இந்து மக்களை கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முஸ்லிம்ஸ் இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அங்க எந்த ஒரு பாதுகாப்புமே இந்துக்களுக்கு கிடையாது. இந்துக்களை அழிக்கிறவங்க மேல எந்த ஒரு கேஸும் போட மாட்டாங்க. ஆனா அமைதியா இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தேச துரோக வழக்கும் போடுவாங்க. காஷ்மீர், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இது எல்லா இடத்துலயுமே இந்துக்கள் மைனாரிட்டிங்க. அந்த இடத்துல முஸ்லிம்ஸ், அதாவது டெரரிஸ்ட் இந்துக்கள் மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தி இந்துக்களை கொடூரப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா முஸ்லிம்ஸும் தீவிரவாதிகள், அதாவது டெரரிஸ்ட் கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டா நடந்த காஷ்மீர் பகல்காம் இன்சிடென்ட்ல கூட டூரிஸ்ட காப்பாற்றுறதுக்காக அங்க இருந்த லோக்கல் முஸ்லிம் ஒருத்தர் அவங்களை காப்பாத்த அவருடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறாரு. இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும். இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தீவிரவாதங்கள் ஒழிக்க வேண்டும்.